வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, புதுசாக லான்ச் ஆகியிருக்க விவோ X200T இந்த ஸ்மார்ட் ஃபோனோட கம்ப்ளீட்டான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி ஒரு சின்ன விஷயம், நம்மக்கிட்ட ஒரு டெலகிராம் சேனல் இருக்குது. அதில் நான் அப்பப்போ அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் ஏதாவது ஆஃபர்ஸ் பார்த்தேன் அப்படின்னா உடனே அங்கே ஷேர் பண்ணுவேன். அதில் இது வரைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் இதோட பாக்ஸ் கண்டர்லேருந்து ஆரம்பித்தோம் அப்படின்னா உள்ளே ஒரு சூப்பரான கேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கேஸ் கலர் மேட்ச் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். அண்ட் ப்ரீ அப்டேட்டடாக ஒரு ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் வருது. அதை தவிர 90 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜருமே பாக்ஸ்லேயே வருது. அண்ட் டைப் A to டைப் C கேபிளும் கொடுக்குறாங்க. அண்ட் இந்த ஃபோனோட கலர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2 கலரில் இருக்குது. என்கிட்ட இருக்கிறது வயலட் மாதிரியான ஒரு கலர், இன்னொரு பிளாக் ஆப்ஷனுமே உங்களுக்கு கிடைக்குது. இந்த டிசைனை பற்றி நம்ம பெருசாக பேச தேவையில்லை, ஏன்னா இந்த X200 X300 இதே மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா இதோட டிசைன் பேட்டர்னும் இருக்குது. பட் ஃபோன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு காம்பாக்டாக இருக்குது. அதனால கையில் பிடிக்க நல்லாவே கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அலுமினியம் ஃப்ரேம் யூஸ் பண்ணியிருக்காங்க. பேக் சைடில் யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் தான். பட் என்ன கிளாஸ் ப்ரொடெக்ஷன் அவங்க வந்து சொல்லலை. பட் ஃப்ரண்ட் சைடில் யூஸ் பண்ணியிருக்க ப்ரொடெக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்காட்ச் சென்சேஷன் கோர் அப்படிங்கிற அந்த விவோட ப்ரொப்ரைட்டி கிளாஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கிடைக்குது. இது செட்டப் பண்ணுறதுமே செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்குது, யூஸ் பண்ணுறதுக்குமே செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்குது. அண்ட் டிஸ்பிளேமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஃபிளாட் பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பெசல்ஸுமே ரொம்ப மினிமலாக இருக்குது. இதனால் பார்க்கவே இந்த டிஸ்பிளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்குது. அப்படியே போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் வந்தோம் அப்படின்னா கீழே ஒரு சிம் ட்ரே இருக்குது. இதில் உங்களால் 2 நேனோ சிம் வந்து போட்டுக்க முடியும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் eSIM சப்போர்ட் இருக்குது. eSIM ஆக்டிவேட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு சிம் ப்ளஸ் ஒரு ஃபிசிக்கல் சிம் வந்து போட்டுக்க முடியும். அதுக்கு பக்கத்தில் டைப் சி போட்டிருக்கு, அதுக்கு பக்கத்தில் மைக் இருக்குது. அண்ட் ஸ்பீக்கர்களுமே கொடுத்துருக்காங்க. மேலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீக்கர்களுக்கான ஹோல் இருக்குது. அண்ட் பக்கத்தில் நாய்ஸ் கேன்சல்ஸ் மைக் கொடுத்துருக்காங்க. அண்ட் சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டனா பேண்ட்ஸ் இருக்குது. லெஃப்ட் சைடில் எதுவும் கிடையாது. ரைட் சைடில் பவர் பட்டன் அண்ட் வால்யூம் ரக்கர்ஸ் இருக்குது. ஃபோனோட திக்னஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 8 mm இருக்குது. வெயிட்டுமே 203 கிராம் இருக்குது. கொஞ்சம் கையில் பிடிக்கும் போது ஹெவியாக தான் இருக்க மாதிரி தான் இருக்குது. பட் ஃபோன் கொஞ்சம் காம்பாக்டாக இருக்கிறதுனால அந்த ஹெவினஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ஃபீல் ஆகலை. அப்படியே ஃப்ரண்ட்டில் உள்ள டிஸ்பிளேக்கு வந்தோம் அப்படின்னா 6.67 இன்ச்க்கான 1.5K AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து LTPO பேனல் வந்து கிடையாது. அண்ட் 120 ஹெர்ட்ஸ்க்கான ரிஃப்ரெஷர் சப்போர்ட் இருக்கு. HDR10+க்கான சர்டிஃபிகேஷனுமே இருக்கு. அண்ட் இந்த HDR வந்தீங்க அப்படின்னா நெட்ஃபிளிக்ஸ்லயும் நல்லா ஒர்க் ஆகுது, யூடியூப்லயும் நல்லா ஒர்க் ஆகுது. HDR டியூனிங் இந்த இடத்துல நல்லா பண்ணியிருக்காங்க. அதை தவிர இந்த டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கு. நான் ஒரு 2 படம் இந்த ஃபோனில் வந்து பார்த்துருந்தேன். ஸோ எனக்கு வியூ பண்ண ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ டிஸ்பிளே வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பெருசாக எந்த குறையும் சொல்ற மாதிரி இல்லை. அண்ட் ஹை பிரைட்னஸ் மோட்ல 1600 nits வரைக்கும் போகும்னு சொல்றாங்க. அண்ட் HDR மோட்ல 5000 nitsக்கான பீக் பிரைட்னஸ் போகும்னு சொல்லியிருக்காங்க. அவுட்டோர் பிரைட்னஸும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை. அண்ட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்கு. இதோட ஸ்பீக்கர் குவாலிட்டியுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ மல்டிமீடியா வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோனில் ஒரு பிரச்சனையே கிடையாது. அப்படியே சாஃப்ட்வேருக்கு வந்தோம் அப்படின்னா Android 16 Origin OS 6 வந்திருக்கு. யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஸ்மூத்தாகவே இருக்கு. ஃபன்டச் OS விட நல்ல ஒரு ரிஃபைன்மெண்ட் வந்து தெரியுது இந்த ஃபோனில். அண்ட் வழக்கம் போல தான் நல்ல நல்ல AI ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோனில் உங்களுக்கு கிடைக்கும். அதுவுமே ஒரு அட்வான்டேஜ். அண்ட் 5 இயர்ஸ்க்கான OS அப்டேட் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ விவோ எப்பயும் பார்த்தீங்க அப்படின்னா OS அப்டேட்டில் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அடுத்து இந்த ஃபோனோட மெயின் மேட்டரான கேமராஸ் பக்கம் வருவோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 3 50 MP சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க பேக் சைடில். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 32 MP சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ரண்ட்ல இருந்து வரும். செல்ஃபியோட இமேஜ் குவாலிட்டி லோ லைட்லயும் சரி டே லைட்லயும் சரி நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. ஈவன் போர்ட்ரேட் இமேஜஸ் கூட பாத்தீங்க அப்படின்னா சூப்பராகவே இருக்கு. இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு டவுட் வரும், இந்த ஃபோன் வந்து பாத்தீங்க அப்படின்னா விவோட X300 அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுதா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கிடையாது. பட் நீங்க அதை பக்கத்துல வச்சு பாத்தீங்க அப்படின்னா மட்டும் தான் ஃபீல் பண்ணுவீங்க. ஸ்டாண்ட் அலோனா பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியாது. பட் இந்த X300 ரீப்ளேஸ் பண்ற அளவுக்குலாம் இந்த ஃபோன் கிடையாது. பட் உங்களால X300 ஒரு 75,000 கொடுத்து வாங்க முடியாது. பட் ஒரு 50,000 60,000 ரேஞ்சில் பாக்குறீங்க அப்படின்னா அப்போ உங்களை இந்த ஃபோன் பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். மெயின் கேமராவோட பர்ஃபார்மன்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கு. HDR டியூனிங்லாம் பார்த்தீங்க அப்படின்னா செம்மையா இருக்கு இந்த ஃபோனில். அண்ட் 3xக்கான டெலஃபோட்டோ ஆப்ஷன் இருக்கு. அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோனில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுது. அண்ட் இவங்க ஜெய்ஸோட கொலாபரேஷனில் இருக்கனால உங்களுக்கு எக்கச்சக்க கேமரா மோட்ஸ் வந்து கிடைக்கும். இந்த போர்ட்ரேட்டோட இந்த பிளர் மாத்துறது இது மாதிரி எஃபெக்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்டது இருக்கு. ஃபில்டர்ஸ் ஏகப்பட்டது இருக்கு. இதெல்லாம் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சூப்பராக விளையாண்டுட்டு இருக்கலாம். அண்ட் 50 MPக்கான அல்ட்ரா வைடுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த செக்மெண்ட்ல சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுது. இதோட கேமரா சம்பளம் எல்லாமே ஸ்க்ரீனில் போடுறேன், நீங்களே பாருங்க எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்ட்டு. போத் டே அண்ட் நைட் டைம் போட்டோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த ஃபோன் சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சு. அண்ட் அப்படியே வீடியோ சைடு வந்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட்லையும் சரி ரியர் கேமராலும் சரி உங்களால் 4K 60 fps ஷூட் பண்ணிக்க முடியும். எல்லா கேமராஸும் யூஸ் பண்ணி வீடியோ குவாலிட்டியுமே பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க விவோ. ஸோ நான் அதை ஸ்க்ரீனில் போகிறேன், நீங்களே செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ மெயின் கேமராவில் 4K 60 ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். நல்லா ஸ்டேபிளாகவே இருக்குது. அண்ட் 0.6xக்கும் போக முடியுது, 3xக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விட்ச் பண்ண முடியுது. அப் டு 15x வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஜம்ப் ஆக முடியுது. ஸோ இதில் ஆடியோ பிக்கப்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் இப்போ அப்படியே என் சைடு திருப்புறேன். ஸோ இப்போ ஆடியோ பிக்கப் எப்படி இருக்குது, கரெக்டாக ஃபோக்கஸ் ஆச்சான்னு பாருங்கள். ஏன்னா ஆல்ரெடி ஒரு டைம் எடுத்தேன், அது ஒழுங்காக ஃபோக்கஸ் ஆகலை. இதில் எப்படி ஃபோக்கஸிங் இருக்குன்னு எடுத்து முடிச்சு பார்த்தா தான் தெரியும். இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா 4K 60 fps ஷூட் பண்ணிருக்கேன் ஃப்ரண்ட் கேமராவில். இதில் ஆடியோ வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். அண்ட் ஸ்டெபிலைசேஷனுமே ஓரளவுக்கு நல்லா இருக்க மாதிரி தான் இருக்குது. அண்டு விவோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே இவங்களோட வீடியோ குவாலிட்டியை நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ
ஸோ வீடியோ சாம்பிள்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 60,000 ரூபாய்க்கு ஒரு சூப்பரான கேமரா செட்டப்போட ஒரு ஃபோன் தேடுறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணலாம். நீங்கள் வந்து டிசப்பாயிண்டே ஆக மாட்டீங்க. இந்த 10x மேலே கொஞ்சம் ஜூம் பண்ணிங்கன்னா பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த ஏஐ வந்து கோலார் பண்ணுற மாதிரி இருக்குது. ரொம்ப ஓவர் ப்ராசஸிங் நடக்குது. பட் நார்மலாக நீங்கள் 3x யூஸ் பண்ணுறீங்க 1x யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போலாம் பெருசாக டிஃபரன்ஸுங்க தெரியல. இந்த ஜூம் பண்ணும்போது மட்டும் தான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து இதோட பர்ஃபார்மன்ஸுக்கு வந்தோம் அப்படின்னா மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 9400 ப்ளஸ்ங்கிற ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு போன வருஷத்து ப்ராசஸர் எடுத்து லைட்டாக அந்த கிளாக் ஸ்பீடுங்கிறது இம்ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. பட் பெஞ்ச் மார்க் ரிசல்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா டாப் நாச்சா இருக்குது. கிட்டத்தட்ட உங்களுக்கு 2.7 மில்லியனுக்கான ஸ்கோர்ஸ் வந்து கிடைக்குது. ஜிபியோட ஸ்டெபிலிட்டியுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மெயின்டைன் ஆகுது. பட் சிபியூவில் கொஞ்சம் த்ராட்லிங் வந்து இருக்கதா செய்யுது. பட் இதோட அவுட்புட்டாக வர பர்ஃபார்மன்ஸே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்க எல்லா கேம்ஸையும் உங்களால் ஈஸியாக ப்ளே பண்ணிக்க முடியும். ஜென்சன் இம்பேக்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 60 FPS ஸ்மூத்தாக ரன் ஆகுது. பப்ஜி 120 FPS ரன் ஆகுது. கால் ஆஃப் டியூட்டி 120 FPS சூப்பராக ரன் ஆகுது. ஸோ கேமிங்க்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோன் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். பட் நீங்கள் 1 hour செக்ஷன்லாம் தாண்டி போறீங்க அப்படின்னா தான் நீங்கள் வந்து இந்த ஃபோனை யோசிக்கணும் பர்ஃபார்மன்ஸுக்கு வாங்கலாமா அப்படின்ட்டு. ஏன்னா அதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த OnePlus 13 இருக்குது, ஐக்கோட ஃபோன்ஸ் இருக்குது. அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக்கான ஃபோன் போகினீங்க அப்படின்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் தாண்டும் போது உங்களுக்கு ரொம்ப ஸ்டேபிளான அவுட்புட் கிடைக்கும். பட் நீங்கள் ஓவராலாக சேர்த்து பார்க்கும்போது ஒரு நல்ல ஆல்ரவுண்டடான பேக்கேஜ் இந்த ஃபோன். அண்ட் மொத்தம் 2 வேரியன்ட்ஸில் உங்களுக்கு கிடைக்குது, 12256 அண்ட் 12512 அப்படின்ட்டு. அண்ட் ரெண்டுலையுமே பார்த்தீங்க அப்படின்னா UFS 4.1 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அப்படியே பேட்டரி செக்ஷன் வந்தோம் அப்படின்னா 6200 mAh பேட்டரி இருக்கு. 90 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுமே இருக்குது. 0 to 100 ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு 56 நிமிஷம் தான் எடுத்துக்குது. ரொம்ப ஒரு இம்ப்ரெசிவான டைமிங் தான். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 40 வாட்ஸ்க்கான ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. பட் ரிவர்ஸ் ஒயர்லெஸ் சார்ஜிங் இல்லை, அது கொஞ்சம் மிஸ் ஆகுது. ஸோ இதோட பேட்டரி லைஃப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8 hours பக்கமாக ஸ்க்ரீன் ஆன் டைம்ங்கிறது வருது. பட் நான் வந்து இந்த 6200 mAh இருக்கனால இன்னும் ஒரு 1 hour சேர்த்து வரும், ஒரு 9 hours பக்கமாக கிடைச்சணும் அப்படின்னு நினச்சி நான் யூஸ் பண்ணேன். பட் அந்த லெவலுக்கான பர்ஃபார்மன்ஸுங்கிறது கொடுக்கல. பட் 8 hours பார்த்தீங்க அப்படின்னா சாலிடாக வருது. ஸோ பேட்டரி லைஃப் இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. ஏன்னா 90 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கு, ஈஸியா 1 hour உங்களுக்கு சார்ஜ் ஆகிரும். ஸோ பேட்டரி வைஸும் பாத்தீங்க அப்படின்னா இந்த போன்ல எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஆப்டிமைசேஷன் இருந்திருக்கலாமோ அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கு. அதை தவிர Wi-Fi 7 இருக்கு, பட் ப்ளூடூத் 5.4 தான் கொடுத்துருக்காங்க. பட் NFC இருக்கு, IP69க்கான ரேட்டிங்குமே இருக்கு. பட் தண்ணிக்குள்ள போடாதீங்க, வாரண்டியில கவர் ஆகாது. ஸோ இந்த போனோட பிரைஸ்ங்கிறது பாத்தீங்க அப்படின்னா 60,000 லான்ச் ஆச்சு. இனிஷியலா 7K வரைக்கும் பேங்க் டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க. 53,000 எஃபெக்டிவா உங்களால வாங்கிக்க முடியும். இப்போ 53 இருந்து 55, நீங்க எப்ப கார்டு ஆஃபர் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. கிட்டத்தட்ட ஒரு 55,000 ரேஞ்சில் இந்த போனை உங்களால் வாங்கிக்க முடியும். இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு இது ஒரு சூப்பரான ஃபோனு. ஸோ உங்ககிட்ட ஒரு 50 to 60,000 ரூபாய்க்கான ஒரு பட்ஜெட் இருக்கு, எனக்கு நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் ஃபோன் வேணும், எதுலையுமே ஒரு குறை அப்படின்னு எனக்கு பெருசாக தெரியக்கூடாது, எல்லா இடத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஒரு ஃபோன் வேணும்னு தேடுறீங்க, அதுவும் விவோ கிட்ட இருந்து வேணும்னு தேடுறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணலாம். அண்ட் இந்த ஃபோனுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா காம்படிஷன் பெருசாக அந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா இதோட ஸ்பெக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த லெவலுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க விவோ சைட்ல இருந்து. அண்ட் இப்போ என்கிட்ட வந்து யாராவது 50 to 60,000 ரூபாயில ஒரு ஃபோன் ரெக்கமெண்ட் பண்ணி கேட்டாலும் நானும் ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணுற ஃபோன் இதாக தான் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ஃபோனுங்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இதுதான் என்னோட ஒப்பீனியன். இந்த ஃபோன் நீங்க யாராவது வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.